வணக்கம். இன்றைக்கி வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்களை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பொருட்கள்லாம் இருக்கிறதுனால மகாலட்சுமி அம்சம் நம்ம வீட்டில் ஃபுல்லாக குடியேறும். ஸோ நம்ம அது என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. வெள்ளி விளக்கு. வெள்ளி மகாலட்சுமியோட அம்சமாகவே பார்க்கப்படுகிறது. தினமுமே காலை மாலை 2 வேளையுமே வெள்ளி விளக்கில் விளக்கேற்றி வைப்பது குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. குடும்ப மகிழ்ச்சி, அமைதி எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பான விஷயம். ஸோ நம்ம இந்த வெள்ளி விளக்கை டெய்லி நம்ம விளக்கேற்றி வைக்கலாம். முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே நீங்கள் நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இது மகாலட்சுமியோட அம்சம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கல்லுப்பு தான். கல்லுப்பு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கல்லுப்பை வீட்டு பூஜை அறையிலையும் அதுக்கப்புறமா சமையல் அறையிலையும் நம்ம வச்சுருப்போம். இந்த கல்லுப்பை நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் இல்லாட்டி வேறு எதுவும் சில்வர் டப்பா அந்த மாதிரி இல்லை கிளாஸ் டப்பா அந்த மாதிரிலாம் போட்டு வைக்காமல் இந்த மாதிரி பீங்கான் ஜாடியில் போட்டு வைக்கிறது ரொம்பவே சிறப்பாக கருதப்படுகிறது. இந்த பீங்காஞ்சாடியில் ஃபுல்லாக எப்பயுமே கல்லுப்பு நிரம்பி இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே ஒரு 5 ரூபாய் நாணயத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரியே நம்ம பூஜை அறையிலையும் ஒரு சின்ன ஜாடி பீங்காஞ்சாடி எடுத்துகிட்டு அந்த பீங்காஞ்சாடியில் ஃபுல்லாக கல்லுப்பு நிரப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே 5 ரூபா நாணயத்தை நீங்கள் வச்சிடலாம். அது அந்த நீர் விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் நமக்கே தெரியும் தூசி படிஞ்செல்லாம் இருக்கிறப்ப அதை நம்ம பார்த்து மாற்றிக்கலாம். ஸோ கல்லுப்பை நீங்கள் எப்படி வைக்கணும்னு பார்த்துட்டோம். முக்கியமாக இந்த சமையலறையில் நம்ம வைக்கிறப்ப அந்த அடுப்பு கிட்டையே நம்ம வலது கைப்புறம் நம்ம வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்து நம்ம மகாலட்சுமி அம்சமாக பார்க்க போகிறது இந்த வெட்டி வேர் தான். இந்த வெட்டி வேரில் மருத்துவ குணம் அப்படி நிறையா மருத்துவ குணமும் இருக்குது. நம்ம தண்ணியில் போட்டு வச்சு கூட குடிக்கலாம். ஸோ இந்த வெட்டி வேர் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வெட்டி வேர் சாதாரணமாக பூஜை அறையில் இது சும்மா ஒரு தட்டு மேலே அப்படியே வச்சிடலாம். அதே மாதிரி ஹாலில் கிச்சனில் எந்த இடத்துலனாலும் இதை நீங்கள் திறந்து வச்சிங்கன்னா இருக்க எதிர்மறை ஆற்றல்கள் கெட்ட சக்திகள் அது எல்லாத்தையுமே ஈர்த்து குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாம் வரவிடாமல் தவிர்த்து எப்பயுமே மகிழ்ச்சியை மட்டுமே கொடுக்குற சக்தி இந்த வெட்டி வேருக்கு இருக்குது. அதிலே வெட்டி வேர் அந்த வெற்றிக்குரிய வேர் அப்படின்னு இருக்கிறதுனால நமக்கு வெற்றியையும் இது தரும். இதை நம்ம மகாலட்சுமிக்கு மாலை மாதிரி திரித்து கட்டி கூட நம்ம மகாலட்சுமி ஃபோட்டோக்கு போட்டு வழிபடலாம். அதுவும் ரொம்ப சிறப்பு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரமும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பச்சை கற்பூரம் நம்ம இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் மூடியோடு கொண்டு அந்த பாட்டிலை போட்டு நிரப்பி வச்சுக்கலாம். பூஜை அறையில் வச்சுக்கலாம். பூஜை அறையில் மட்டும் இல்லை, நம்ம நிலை வாசல்லையும் இந்த ஒரு சின்ன பீஸை எடுத்து லைட்டாக கையிலே நுணுக்கி நிலை வாசலில் லைட்டாக அப்படியே தூவி விடலாம். அதே மாதிரி பூஜை அறையிலையும் ஃபுல்லாகவே லைட்டாக நுணுக்கி தூவி விடலாம். இது பணம் வச்சுருக்க இடத்துல எல்லா இடத்துலையுமே பணம் நகை வச்சுருக்க இடத்துல வச்சிடலாம். அப்படியே அது கரைய நம்ம புதிய பச்சை கற்பூரத்தை மாற்றி வச்சிடலாம். இது பணத்தை அப்படியே ஈர்க்கக்கூடியது. காலை மாலை நீங்கள் பூஜை பண்ணுறப்ப நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பச்சை கற்பூரத்தை இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம்ல, இந்த டப்பாவை திறந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டப்பாவை மூடி வச்சுக்கலாம். இது ஒரு தெய்வ சக்தியை ஈர்க்கக்கூடியது. குலதெய்வ சக்தியாக இருக்கட்டும், மகாலட்சுமியோட அம்சமாகவும் செல்வ செழிப்பு அள்ளித்தரும் ஒரு பொருளாகவும் இதை பார்க்கப்படுது. இதையும் நீங்கள் மணி பர்ஸ் அதுலேயும் வச்சுக்கலாம். ஸோ வச்சு வைக்கலாம். ஸோ அடுத்து என்ன பொருள் அப்படின்னு பார்க்க போகிறோன்னா இது ஜவ்வாது. ஜவ்வாது லைட்டாக கையில் எடுத்து நம்ம பார்த்தாலே அந்த வாசனை சூப்பராக நமக்கு தெரியும். இது நம்ம பூஜை அறையில் இருக்க
சாமி படங்கள் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணுவோம். அப்படி க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ஜவ்வாதை வந்து அங்கங்கே லைட்டாக வந்து தடவி விடலாம். அதில் வந்து இருக்க அந்த வாசனை வந்து ரொம்ப தெய்வீக ஒரு வாசனையாக வந்து வரும். நல்ல ஒரு நாட்டு மருந்து கடையை பார்த்து நம்ம வாங்குகிறப்ப இன்னும் வந்து நமக்கு வந்து ஒரிஜினலாக வந்து கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் அந்த மாதிரி வாங்கி பூஜை அறையில் வந்து நீங்கள் வந்து அந்த சாமி படத்துக்கு வந்து நீங்கள் வைக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பூஜை அறையில் வந்து லைட்டாக அந்த தூவி விடலாம். அதுக்கப்புறம் நிலை வாசல்லையும் வந்து பொட்டு வைக்கிறப்ப இதையும் லைட்டாக கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பொட்டு வைக்கலாம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற பொருள் வந்து இந்த குங்குமப்பூ தான். இந்த குங்குமப்பூ வந்து ஒரு மகாலட்சுமியோட அம்சம் தான். இந்த குங்குமப்பூ இந்த ஒரு டப்பா வந்து நம்ம வாங்கி நம்ம வந்து மகாலட்சுமியோட அந்த படத்துக்கு கீழே வந்து வச்சிட்டாலே போதும். இது வந்து பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு பொருளாக வந்து இது கருதப்படுகிறது. வடக்கு இந்தியாலலாம் வந்து வடக்கு பகுதியிலலாம் வந்து இது வந்து ரொம்ப வந்து பணத்தை வந்து ஈர்க்கக்கூடியதாக வந்து அவங்க வந்து ஒரு மஞ்சள் துணியில் வந்து கட்டி வந்து பணம் இருக்க இடத்துல நகை இருக்க இடத்துலலாம் வந்து வச்சுருப்பாங்க எங்கள் வடக்குலலாம். ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கி வைங்க. இது வந்து எதுவுமே நம்ம செய்ய தேவையில்லை. அப்படியே வந்து மகாலட்சுமியோட பாதத்தில் வச்சிடலாம். நகை வச்சுருக்க இடத்துலையும் பணம் வச்சுருக்க இடத்துலையும் கூட இதை நம்ம வைக்கும் போது அது வந்து செல்வ செழிப்பை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு பொருளாக வந்து இந்த குங்குமப்பூ வந்து பார்க்கப்படுகிறது. ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு அஞ்சனக்கல் அப்படிங்கிற ஒரு கல் தான் வந்து இது. இந்த அஞ்சனக்கல் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் அது வந்து எவ்வளோ ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்க மாதிரி அப்படியே அந்த பிரைட்டாக ஒரு கிளாரிட்டி மாதிரி சூப்பராக வந்து தெரியும் உங்களுக்கே. இந்த அஞ்சனக்கல் வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நகை பெட்டியெல்லாம் வச்சுருப்பீங்க. அந்த நகை பெட்டிக்கிட்ட ஒரு கண்ணாடி டம்ளரில் கல்லுப்பு வந்து ஃபுல்லாக நிரப்பி அந்த கல்லுப்புக்கு மேலே இந்த அஞ்சனை கல்லை வந்து வச்சிடணும். இப்படி நீங்கள் வைக்கிறப்ப இது வந்து நீங்கள் எதுக்கிட்ட வச்சாலும் அது வந்து அதை வந்து ஈர்த்து அதை வந்து இரட்டிப்பாக ஆக்கும். அதனால இந்த அஞ்சனக்கல் வந்து நீங்கள் ஒரு நாட்டு மருந்து கடையில் வந்து கேட்டிங்கன்னா கிடைக்கும். விலை வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால இதை வந்து நீங்கள் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பூஜை அறையிலையும் நம்ம வந்து வைக்கலாம். ஒரு கண்ணாடி டம்ளரில் உப்பு நிரப்பி அதுக்கப்புறம் அது மேலே இந்த கல்லை வந்து வச்சு பூஜை அறையில் அப்படியே வந்து வச்சிடலாம். இந்த உப்பு மட்டும் அந்த நீர் விடுற நேரத்தில் மட்டும் அதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். அஞ்சனக்கல் வந்து எப்பயுமே வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்தி பாருங்கள். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து இருக்க தங்கமாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒன்றா இருக்கட்டும் அந்த செயின்லாம் நம்ம வச்சுருப்போம். செயின் மோதிரம் அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய வந்து வாங்கி சேமித்து வச்சுருப்போம். ஆனால் வந்து வீட்டில் இருக்க வேலையில் வந்து அதெல்லாம் போடுறதுக்கு கூட டைம் இல்லாமல் நம்ம வந்து அது பாட்டுக்கு ஒரு மூலையில் பீரோவில் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி நீங்கள் அப்படியே வச்சுருக்காம ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல நாள் வர்றப்ப ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம போட்டு போவோம். ஒரு நல்ல நாள் வரப்ப ஒரு பூஜை செய்கிறப்ப அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி நகைகள் அதுக்கப்புறம் வந்து நல்ல ட்ரெஸ் நல்ல உடுப்புகள் இருக்கும். பட்டு சாரீ இல்லை ரொம்ப நல்லதாக நம்ம வாங்கி அதை பீரோலேயே நம்ம பூட்டி வச்சுருப்போம். அந்த மாதிரி நம்ம வந்து பூட்டி வைக்காமல் ஒரு 6 மணிக்கு நம்ம பூஜை செஞ்சாலும் அந்த 6 மணிக்கு வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து போட்டுட்டு நம்ம வந்து பண்ணுறது வந்து அதுவே ஒரு மகாலட்சுமி கடாட்சம் வந்து வீட்டில் வந்து நிரம்பி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சால் நீங்கள் டெய்லி கூட இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டுட்டு இது வளையல் அது எல்லாமே நீங்கள் போட்டுட்டு நீங்கள் பூஜை செய்கிறப்ப வீட்டில் கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் நிரம்பி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது அன்னபூரணி தான். அன்னபூரணி சிலை வந்து பூஜை அறையிலையும் வைக்கலாம். அதுக்கப்புறமா வந்து சமையல் அறையிலையும் வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சிலை வந்து வாங்கி அது வந்து ஒரு விரல் நீளத்துக்கு வந்து இருந்தால் போதும். அதுக்கு மேலே இருக்க மாதிரி வாங்க வேணாம். இந்த விரல் நீளத்துக்கு இருக்க மாதிரி வாங்கி அதை வந்து பூஜை அறையில் ஒரு தட்டில் பச்சரிசி நிரப்பி ஒரு 1 ரூபா காயின் வச்சு
அது மேலே வைக்கலாம். அந்த ஸ்பூன்லேயும் கொஞ்சம் அரிசி இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். அதே மாதிரியே அரிசி வந்து நிரப்பி வச்சுருப்போம் சமையல் அறையில். அந்த அரிசிக்குள்ளே வந்து நம்ம இதை போட்டு கூட வைக்கலாம். இந்த சிலையை வந்து நம்ம போட்டு வைக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த சமையல் செய்கிற அடுப்பு கிட்டத்தில் வந்து ஒரு குட்டி பாத்திரத்தில் அரிசி நிரப்பி அது மேலே வைக்கலாம். இல்லை வந்து பாசி பருப்பு கூட நிரப்பி அது மேலே வைக்கிறதும் வந்து மகாலட்சுமியோட அம்சமாக பாசி பருப்பும் வந்து கருதப்படுகிறது. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி தேவியின் சிலையை நம்ம வந்து இதே மாதிரி நம்ம வைக்கலாம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது குங்குமம் தான். இந்த குங்குமம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து வச்சுருப்போம். இந்த குங்குமம்லே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ அதிலே நம்ம வந்து தாழம்பூ குங்குமம் அப்படின்னு வந்து தனியாகவே கிடைக்கும். அந்த தாழம்பூ குங்குமத்துக்கு வந்து ஈர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால நம்ம அந்த தாழம்பூ குங்குமத்தை வந்து கேட்டு வாங்கி அதையும் வந்து வீட்டில் வந்து நிரப்பி வச்சுக்கலாம். ஒரு 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 டப்பா வந்து நம்ம பூஜை அறையில் வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம வந்து தனியாக நமக்கு வைக்கிறதுக்கு அப்படின்னு வந்து, ஏன்னா பெண்களுக்கு வந்து மாதவிடாய் சமயத்துலலாம் வந்து பூஜை அறைக்குள்ளே வந்து போக முடியாது. ஸோ அதனால் வெளியே வந்து வச்சுக்கலாம் ஒரு டப்பா. இன்னொரு டப்பா வந்து வாசலுக்கு வந்து வைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு தனியாக வந்து ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 டப்பா வந்து நம்ம பிரித்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து தாழம்பூ குங்குமத்தை வந்து டெய்லி வந்து நெத்தியிலையும் சரி, அதுக்கப்புறமா வந்து தாலிக்கும் சரி வச்சுட்டு வரதை உங்கள் வாழ்வில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றம் ஏற்படுறதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து கடைசியாக நம்ம பார்க்க போகிறது கிராம்பு. சமையல் அறையில் இருக்க கிராம்பு தான். இந்த கிராம்பு வந்து மகாலட்சுமியோட ஒரு அம்சமாகவே கருதப்படுறது. அதில் வந்து அவ்வளோ வாசம் அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து இந்த பூவோடு இருக்க மாதிரி வந்து ஒரு 108 கிராம்பு எடுத்து அதிலே வந்து மஞ்சள் நூலில் வந்து குட்டி குட்டியாக ஒரு மாலை மாதிரி கட்டி அதை வந்து நம்ம மகாலட்சுமி படத்துக்கு போட்டு கூட நம்ம வழிபடலாம். இல்லை அந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணுற டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து நம்ம போட்டு மகாலட்சுமி காலடியில் நம்ம வந்து வச்சிடலாம். இது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கிராம்பும் வந்து செல்வத்தை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பொருட்கள் எல்லாமே வந்து எப்பயுமே உங்கள் வீட்டில் வந்து நிரம்பி வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து மகாலட்சுமியோட கடாட்சமாகவே வந்து நிரம்பி இருக்கிறதுனால மகாலட்சுமி தேவி உங்கள் வீட்டை விட்டு எங்கேயும் போகாமல் உங்களுக்கு வந்து அருள் பொழிவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட அடுத்த பகுதியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.